ரொம்ப திக்கா இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1-ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. இது மாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லேயே தூங்கி நடித்தாங்க. அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட் ரோப்பில் இருக்கும், 2 ஷாட் ரோப்பில் இருக்கும். ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லேயே தான் தூங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோப்பில் தூங்கி நடித்தாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ், மேக்கப்பு, வேற ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும், நடிக்கணும். அப்புறம் என்னென்னா அது 48 ஃப்ரேம்ஸ், ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம். அதனால் அது என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாகை பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். 12 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணோன்னு அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். உங்களுக்கு தெரியல, சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு கையில் வேறு ஆக்டிவிட்டி, கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங், என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர். இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அந்த காட்சி அமைப்பு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டைரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க.